அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கை ஒருங்கிணைச்ச அன்பானந்தம் அப்படின்ற சகோதரரை ஏற்கனவே இந்த காவல்துறை பார்த்தீங்கன்னா நடு ராத்திரியாட்டு போய் கைது பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. எந்தவித சம்மனம் அனுப்பாமல், அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல், எந்தவித என்ன வழக்கு என்ன ஏதுன்னு சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ண போயிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்திருக்காங்க. கைது பண்ண போய் அவரை அரெஸ்ட் பண்ண முடியலை. அது பெரும் சர்ச்சையாகி நம்மெல்லாம் கண்டன குரல்களை எழுப்பியிருந்தோம். இது தவறு, எந்த அடிப்படையில் இப்படி கைது பண்ண போனீங்க, அவர் என்ன தவறு செஞ்சுட்டாரு, கொலகுத்தம் பண்ணினாரா இல்லை வேறு ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. யாரோ ஒரு தாவைக்காரனா எவனோ ஒருத்தன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணி அந்த கேஸுக்கு அவர் பெயில் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தார். அவருக்கு பெயில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெயில் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிட்டு இன்றைக்கி அவரை கொண்டு போய் சரண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுகவுடைய வழக்கறிஞர்கள் அவரை கூட்டிகிட்டு நீதிமன்றத்துக்கு செல்கிறப்போ நீதிமன்ற வாசலில் நின்ன காவலர்கள், தாவேக்கா அரசின் காவல்துறை, வழக்கறிஞர்களுடைய வண்டியில் அவர் இருக்கார், அவரை உள்ளே போக விடவே இல்லை. நீதிமன்ற வாசல்லேருந்து ஒரு ரெண்டு அடி தான் வெளியே, உள்ளேயே போக விடலை. நம்ம திமுக வழக்கறிஞர்கள் காவலர்கள்கிட்ட பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணி உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காவலர்கள் உள்ளார விடுறதுக்கு மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வண்டியை செக் பண்ணணும் அப்படின்னு நிற்கிறாங்க. நிறைய வண்டிகள் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, எந்த வண்டியுமே செக் பண்ணல, இந்த வண்டியை மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. நம்ம திமுக அட்வொகேட்ஸும் சரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வண்டி உள்ள கோர்ட்டுக்குள்ளே வரைக்கும் போயிடட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் டியூட்டியை நாங்கள் தடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. முடியவே முடியாதுன்னு நிற்கிறாங்க காவலர்கள். நாங்கள் இங்கே வச்சே தான் செக் பண்ணுவோம் அப்படின்னு. அங்கே வச்சே செக் பண்ண அலோவ் பண்ணுனா வண்டியை ஓப்பன் பண்ணால் உள்ளே அவரை டக்குன்னு கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். கோர்ட் ப்ரெமிசஸ்க்குள்ளே கைது பண்ண முடியாதுன்றதுனால கோர்ட்டுக்கு வெளியிலேயே கைது பண்ணி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இவ்வளோ ப்ரெஷர் போட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு? இதில் என்ன இது புரியல. ஆதவ அர்ஜுனா அவர்கள் அப்புறம் விஜய் அவர்கள்லாம் நேரடியாகவே இதை கண்காணிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை இவரை கைது பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுறாங்க. இது தெளிவாக தெரியுது. இப்படி ஒரு முதலமைச்சர் அப்புறம் முதல் போட்ட அமைச்சர் இவங்கெல்லாம் டார்கெட் பண்ணுற அளவுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஏதோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறாங்க, இந்த மாதிரி மனைவி பிள்ளைங்களையெல்லாம் பற்றி பேசியிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் பாதிக்கப்பட்ட நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. பாதிக்கப்பட்டவங்க யார்? அந்த பிரபல நடிகை, அப்புறம் இந்த பிரபல நடிகர், அப்புறம் பிரபல நடிகருடைய மனைவி மக்களை எல்லாம் சேர்த்து பேசிட்டதுனால அதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்றாங்க. சரி, அப்போ பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா அவங்க தானே புகார் கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் கொடுத்த புகாருக்கு இப்படி ஓடி ஓடி விரட்டி கைது பண்ணதே இந்த காவல்துறை. அப்பா என்ன வேகம் உண்மையிலேயே. இந்த வேகத்தை எல்லாம் ஆக்சுவலான கிரிமினல்ஸ் இருப்பானுங்கள்ல, குற்ற வழக்குகளில் ஈடுபடுறவனுங்க, அவனுங்க கிட்ட காட்டியிருந்தா தமிழ்நாட்டில் இன்றைக்கி தினமும் ஏதாவது குற்ற சம்பவங்கள் நடக்குதுல்ல, அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டவன்றதுக்காக அவனை கைது பண்ணுறதுக்கு இத்தனை ப்ரெஷரு. நாடு ராத்திரி போய் நிற்கிறாங்க. என்ன பயமுறுத்தி பார்க்குறீங்களா? மிரட்டி பார்க்குறது, பயமுறுத்தி பார்க்குறது, கோர்ட்டுக்குள்ளே ஏற விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் அச்சுறுத்தி பார்க்கலான்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரிப்பட்ட பூச்சாண்டித்தனம், கண்ணாமூச்சி ஆட்டமெல்லாம் திமுக காரங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் நாங்கள்லாம் பின்வாங்க மாட்டோம். இதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்குற ஆட்கள் நாங்கள் கிடையாது. நீதிமன்ற வாசல்லையே வழக்கறிஞர்களை அவமதிக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வழக்கறிஞர்களுடைய வண்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காவல்துறையினருக்கு இதுக்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்குது? நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு அராஜகம்? ஏதோ பெரிய கிரிமினல் குற்றம் செஞ்சு அப்படியே தலைமறைவாகி இப்போ வராரு. ரொம்ப பெரிய கிரிமினல் குற்ற வழக்கு, அந்த குற்றவாளியை எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு காவல்துறை அப்படியே வெறிகுண்டு நிற்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது பார்க்குறது. என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டார் அவர்? இந்த தாவேக்கா தற்குறிகளே, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற தற்குறிகளே, முதலமைச்சரை பேசுவார், பின்ன என்ன கொஞ்சுவாங்களா, இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இந்த அராஜக போக்கை நீங்கள்லாம் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறீங்கல்ல. இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வரும். ஒரு நாள் வரும். வர்ற நேரம் ஐயோ அம்மானு எவனும் கத்தக்கூடாது. எவனுமே ஏன் இப்படி பண்ணுது இந்த காவல்துறை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரி, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். அந்த சகோதரர் ஏதோ தவறாக பேசிட்டாருன்னே வச்சுப்போம். இப்போ தவறாக பேசிட்டார் அப்படின்னா அதுக்கு நியாயமாக என்ன பண்ணணும்? வழக்கு பதிவு பண்ணணும், கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும், கோர்ட்டில் என்னென்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி தானே இருக்கணும். லீகலாக அதை தானே செய்யணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஆட்சி அதிகாரத்தை வச்சு
என்னென்ன சர்வாதிகாரத்தை எல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி நீங்கள் எல்லாம் வந்து முட்டு கொடுக்குறீங்க? இவர் என்ன ஏதாவது கொலை பண்ணிட்டாரா? கிரிமினல் அஃபென்ஸா இது? அப்படின்னா இந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு சொன்னால் கூட ஓகே. ஆனால் அங்கேயெல்லாம் இந்த மாதிரிலாம் செயல்பட்டு பார்த்தது கிடையாது எங்கேயுமே. தாவேக்கா காரணங்களே உங்கள் வாதத்தின்படியே நான் கேட்குறேன். அது குற்றமாகவே இருந்தாலும் இப்படி சர்வாதிகாரத்தை செலுத்துறதை நீங்கள் எல்லாம் எப்படி ஆதரிக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் அடிப்படையிலேயே எது சரி எது தவறுன்னு பிரித்து பார்க்க தெரியாத தற்குறிகள். உங்ககிட்டலாம் எப்படி சட்டம் நியாயம் தர்மம் இதெல்லாம் எப்படி பேசுறது? திருமணத்தை தாண்டிய உறவில் இருக்கிறதெல்லாம் சரின்னு நினச்சி வாதம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களை மாதிரிப்பட்ட தற்குறிகள் கிட்டலாம் நாங்கள் எப்படிறா நீதி நேர்மை நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்கறது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கெல்லாம் பார்த்து செதறி போய் கிடக்குறாங்க. ஆளுங்கட்சி செதறிட்டாங்க, உண்மையிலேயே பதறாங்க, அலறாங்க, கதறாங்க, ரொம்ப ரொம்ப பயந்து போய் நடுங்கி போய் கிடக்குறாங்க. அதனால தான் இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கெல்லாம் ஒருங்கிணைச்சவங்க மேலையெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் ஆர்ஜே சரண் அப்படின்ற ஒரு சகோதரர், அவரை வந்து கைது பண்ணாங்க. விடிய காலையிலேயே வீட்டுக்கு போய் 4 மணிக்கு வீட்டுக்கு போய் அவர் ட்ரெஸ்ஸு கூட மாற்ற விடாமல் அவர் போட்டுக்கிட்டு தூங்கின ட்ரெஸ்ஸோடையே கூட்டிகிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லலை. அவரை கூட்டிகிட்டு போகிறத அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லலை, சைன் வாங்கலை, எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு கூப்பிட்டு போயாச்சு. என்ன வழக்கு என்ன ஏதோ ஒன்றும் இல்லை. அது மாதிரி கனின்ற ஒரு சகோதரர், அவர் வந்து தாவேக்கா ரவுடிகள் தாக்குறாங்க சைதாப்பேட்டையில் வச்சு. அதுக்கு வந்து புகார் கொடுத்தா அந்த வழக்கை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுவும் கண் துடைப்புக்கு ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு 2 செக்ஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த அன்பானந்தம் சகோதரர் வீட்டுக்கு நடுராத்திரி காவல்துறை போய் கைது பண்ண போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த சம்பவம். சரண்டராக வர்ற இடத்துல கோர்ட்டுக்கு தானே வராரு, சரண்டராக தானே வராரு. சரண்டராக வர்ற வரையும் நீங்கள் சரண்டராக விட மாட்டோம், நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம், நாங்கள் தான் கைது பண்ணி கூட்டிகிட்டு போவோம்னா என்ன இது? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இந்த மாதிரி கேவலமாக இந்த தாவேக்கா அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. முடிவு பண்ணிக்கோங்க, எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கின்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓட்டு போட்டவங்களே சூப்பர், நல்ல ஆட்சி, சிறப்பான ஆட்சி. இன்றைக்கி தாவேக்காவுக்கு எதிராக பேசக்கூடியவங்க தானே அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பேசுகிறவங்க மேலே தானே சர்வாதிகாரம் செலுத்துகிறாங்க. நாங்கள்லாம் பொதுமக்கள் வா, எங்களுக்கு என்னப்பா அப்படின்னு இருக்காதீங்க. பேசுகிறவங்க கிட்ட முதல்ல நெருங்கிட்டாங்களா, அடுத்தது பொதுமக்கள் தான். எல்லாருக்குமே பிரச்சனை வரும், எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பேசுகிறவங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு கடந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொதுமக்கள் அப்படின்றதுனால எதுவுமே அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அரசாங்கத்துடைய லட்சணம் இந்த லட்சணத்தில் இருக்கிறப்போ பொதுமக்களையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கரண்ட் பில் வந்திருக்கும்ல, பாருங்கள். அடுத்த மாதம் கரண்ட் பில் வரும்ல, அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் பல சிக்கல்கள் இருக்கும். நீங்கள் ரோட்டில் இறங்கி போராடினீங்கன்னா கூட உங்களை அடித்து தூக்கி கைது பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. சர்வாதிகாரம்னா என்னன்றதை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. உங்கள் உரிமைகளுக்காக கூட நீங்கள் வந்து போராட முடியாது. நீங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அன்றைக்கி உங்களுக்கு புரியும் இது எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார. ஹிட்லரே தோற்றுருவான் போல். ஹிட்லர் தோற்று போகிற அளவுக்கு இருக்குது இந்த ஆட்சி. பேசுகிறவனெல்லாம் கைது, கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. என்ன சினிமாவாக நடக்குது? சரண்டர் ஆக போகிறோன்னு இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. சினிமா மாதிரி தான் நடக்குது இந்த ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி. அப்படியே கோர்ட்டு வாசலில் நின்று அப்படியே ஒரு எலிவேஷன் போட்டு அப்படியே வந்து திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு, சரண்டராக வர்றவங்க அங்கே பார்த்தியா நாங்கள் செக் வச்சோம் பார்த்தியா, எப்படி செக்கு அப்படின்னு விஜய் வந்து இந்த படத்துல எல்லாம் டைலாக் பேசுவார்ல, யாருன்னு நினச்சேன் நான் ஆதிடா அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் ஏதோ சீன் பார்த்த மாதிரி தான், ஏதோ சினிமா சீன்ஸை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்குறது, படங்களில் பார்க்குறது அப்படியே நிஜமாக ஆக்கணும்னு அவர் வந்து ஆசைப்படுறாரு. என்னமோ அவர் சினிமாவில் நான் இத்தனை வருஷம் உச்சத்தில் இருந்தேன், அதனால் எனக்கு இனிமேல் வந்து நான் அரசியலில் வரப்போகிறேன், அரசியலில் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னார்ல. ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, சினிமாவில் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ஃபீலாக இருக்கு போல் அவருக்கு. அதனால் நம்ம ரியலாக வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரியே ரியல் வாழ்க்கையிலையும் நிறைய நடக்க வச்சு பார்க்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு போல இருக்குது. அதுக்காகவே தான் அரசியலுக்கு வந்திருக்காரு போல இருக்குது. சினிமாவில் வந்து போலீஸ்காரங்க இந்த மாதிரி கோர்ட் வாசலில் போய் கைது பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட சீனெல்லாம் ஏதாவது பார்த்துருப்பார், இல்லைன்னா ஏதாவது வந்து நினச்சிருப்பார். அதை ரியல் லைஃப்பில் பண்ணணும். நமக்கு எதிராக பேசுகிறவனை அவனை இப்படி வச்சு சம்பவம் பண்ணணும். அப்படியே போலீஸ்காரங்களை விட்டு அப்படியே டக்குன்னு கைது பண்ண வச்சு அவனை உள்ளே போக விடமாக்கி, அப்புறம் நமக்கு பவர் வேணும்ல, அப்போது நம்ம அதிகாரத்துக்கு போகணும். அப்படி என்னமோ அந்த ஒரு ஏதோ ஒரு இதில் தான் வந்திருக்காரு போல் இருக்குது கைஸ். ஆனால் ஒன்று, நல்லா மோசமான ஆள்கிட்ட சிக்கிட்டோம். அன்றைக்கெல்லாம் கூட தாவேக்கா காரணங்களே வந்து சில பேர் வந்து அவங்களுடைய குறைகளெல்லாம் போட்டிருந்தானுங்க. கரண்ட் இல்லைங்க எங்கள் ஏரியாவில் அப்படின்னு போடுறானுங்க. அதுக்கு கீழே ரூட்டு மாஃபியா உள்ளே புகுந்து அடிக்கிறானுங்க, கெட்ட வார்த்தை போடுறானுங்க. டேய் நீ எல்லாம் எங்கள் அண்ணனுக்கு எதிராக பேசுறியாடா. சொல்லப்போனால்
விஜய் அவர்களை எதிர்ப்பவர்களை விட விஜய் அவர்களை ஆதரிப்பவர்கள் திடீர்னு மாறிட்டானுங்க அப்படின்னா தான் செத்தானுங்க. சம்பவம் தான். அவனுங்களெல்லாம் விரட்டி அடிப்பானுங்க. நாங்களாவது முதல்ல இருந்தே எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அபியூஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், பழகிட்டோம். ஆனால் விஜயை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு கருத்து முரண்பாடு வந்து இது வேலைக்காகாது, இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு உண்மையாலுமே தோணி மாறிடலாம் அப்படின்னு நினச்சான்னு வைங்களேன், வச்சு செஞ்சிருவானுங்க, இருக்க விட மாட்டானுங்க. அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச ஒரு கும்பல் தான் இந்த கும்பல். சிம்பிளாக நம்ம பார்த்துருப்போம், விஜய் அவர்கள் கட்சியிலேருந்து தாவேக்காலேருந்து வெளியே வந்து அந்த வைஷ்ணவின்ற பெண்மணி அப்படியே வெளியே வந்தாங்க. ஒரு பெண், ஐயோ ஒரு பொண்ணு, அவங்கள போட்டு என்ன அபியூஸு. இந்த மாதிரி தான் இருக்கும். தாவேக்காவை விட்டு எவனும் வெளியே வந்துடணும்னு நினச்சிடாங்க. பல்ல கடிச்சிக்கிட்டனால இருந்துருங்க. எவன் தாவேக்கா அணில் குஞ்சுகள் இந்த ஆட்சி பிடிக்கிறனால அங்கேயே உட்காந்துருங்க. வெளியில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா வந்து உங்களை கடிச்சு குறைஞ்சி உங்கள் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், தாவேக்காவில் போதைப்பொருள் யூஸ் பண்ண அமைச்சர் அவருக்கு மேலே புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை. குதிரை பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்காக ஏகப்பட்ட புகார், அதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தாவேக்காவுடைய ஒரு எம்எல்ஏ அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு, அதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தாவேக்கா கட்சிக்காரனுங்க என்னெல்லாமோ பண்ணுறானுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாலியல் தொந்தரவு, எவ்வளவோ புகார்கள், என்னெல்லாமோ செஞ்சாச்சு, எதுக்கும் ஒரு விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் பேசினார்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் மேலே இவ்வளோ வந்து ப்ரெஷர். முழுக்க பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடையே தான் இந்த அரசு செயல்படுது. மக்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது. மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கான அரசியல், இல்லை மக்களுக்கான தேவைகள், மக்களுக்கான விஷயங்கள் எது மேலேயும் அக்கறை கிடையாது. நமக்கு எதிராக எவன்லாம் பேசுகிறான், இல்லை எவன்லாம் பேசினான், அவனெல்லாம் விடாத, அவனையெல்லாம் விரட்டு, அவனையெல்லாம் கைது பண்ணு, அவன் மேலெல்லாம் கேஸை போடு, அவனெல்லாம் தூக்கி உள்ளவை, கோர்ட்டில் போய் சரண்டராக வரானா அப்போ கூட விடக்கூடாது. கேஸ் போட்டிருக்கோமா, எஃப்ஐஆர் போட்டிருக்கோமா அப்போ கூட விடக்கூடாது. எஃப்ஐஆர் போடலையா அப்பவும் விடக்கூடாது. வீட்டுக்குள்ளே பூந்து கைது பண்ணு, மாடியில் தூக்கிட்டு இருக்கிறவனை பிடிச்சி இழுத்துட்டு வா, அவன் ட்ரெஸ்ஸை கூட மாற்ற விடக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து மன ரீதியாக துன்புறுத்தணுன்றதுக்காக தான். ட்ரெஸ்ஸை கூட மாற்ற விடாமல் இழுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா மன ரீதியாக துன்புறுத்தணும் அப்படின்றதுக்காக தானே. கஷ்டப்படட்டும், அலையட்டும், இவங்களை இது கூட பண்ண விடக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம், ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டு எப்படி வந்து சர்வாதிகாரத்தை ஏவுறாங்கன்றதை பாருங்கள். காவல்துறையை ஏவல் துறையாட்டு பயன்படுத்துகிறாங்க. இது உண்மையாலுமே காவல்துறை தானா, இல்லைன்னா விஜயோடைய ரசிகர் மன்றமா அப்படின்றது தெரியல. ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மாதிரி தான் செயல்படுறாங்க காவல்துறை. தெரியாமல் தான் கேட்குறோம், நாட்டில் எந்த குற்ற சம்பவம் இல்லையா, நாட்டில் எந்த பாலியல் குற்றங்களும் நடக்கலையா, இல்லை எந்த வித கொலையோ இல்லை கொள்ளையோ இல்லை எந்த விதமான சம்பவங்களும் மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையா? இப்போ இதுதான் அவ்வளோ முக்கியமாக உங்களுக்கு? அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்களா? அதையெல்லாம் முடித்து மக்களுக்கு நல்ல செக்யூரான ஒரு சிச்சுவேஷனை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கீங்க. ஒருத்தருக்கு கூட ஒரு சம்பவம் கூட நடக்காதுன்ற நிலைமை நீங்கள் உருவாக்கிட்டீங்களா தமிழ்நாட்டில்? இப்படி பேசுகிறவங்களெல்லாம் வந்து கைது பண்ணுறீங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? உங்கள் ப்ரியாரிட்டின்றது இதுதானா? உங்களுக்கு மக்கள் வரி பணத்திலேருந்து சம்பளம் வருதா, இல்லைனா தாவேக்கா கட்சி உங்களுக்கு சம்பளம் தருதா? நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க? தாவேக்கா கட்சிக்கு வேலை பார்க்குறீங்களா? முழுக்க ஒருதலை பட்சமாக மட்டும்தான் செயல்படுது இந்த காவல்துறை. இதில் வேற தனியாக சிங்கப்பன் அதிரடிப்படை வேறு. இது எதுக்கு இருக்குது முதல்ல இந்த சிங்கப்பன் அதிரடிப்படை? இது வரைக்கும் ஏதாவது ஒன்று உருப்படியாக எங்கேயாவது ஏதாவது செஞ்சுருக்கா? சிங்கப்பன் அதிரடிப்படையை காப்பாற்றுறதுக்கே காவல்துறை தான் போய் காப்பாற்றுறாங்க. அங்கே குடிச்சிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை போய் காப்பாற்றிட்டு வராங்க அவங்கள. இந்த நிலமையில் இருக்குது. இதுக்கு சிங்கப்பன் அதிரடிப்படைன்னு வேறு தனியாக போட்டு அவங்க போய் மாரல் பாலிசிங் வேறு. பீச்சில் எங்கேயாவது தனியாக காதலர்கள் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்கே எதுக்கு நீ வந்து உட்காந்துருக்க, உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கணுமா, இங்கெல்லாம் இப்படிலாம் வரக்கூடாது, கிளம்பு அப்படின்னு விரட்டி விட்றது. இந்த நேரத்தில் ஏன் இங்கே வரீங்க, நீ ஏன் ஷாலை இப்படி போட்டிருக்க, நீ இப்படிலாம் போடக்கூடாது, நீ அப்படி போடு, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி மாரல் போலீசிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துருந்து அந்த சிங்கப்பன் அதிரடிப்படை. நாட்டில் அவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதையெல்லாம் இந்த காவல்துறை ஃபோக்கஸ் பண்ணாமல் பேசுகிறவங்களையும், காதலர்கள் எங்கேயாவது போய் உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள பிடிச்சி, நீ ஏன் இங்கே வந்திருக்க, நீ ஏன் அதை செய்கிற, உன் வீட்டில் சொல்லிக் கொடுக்கவா, உங்கள் அப்பா அம்மா நம்பர் கொடு, இப்படின்லாம் உட்காந்துருந்து மாரல் போலீசிங் பண்ணுறதையும் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. எங்கே தான் போகுதோ தெரியல நாடு. குற்றவாளிகளாக இருந்தால் கூட இந்த நாட்டில் நல்லா நிம்மதியாக வாழ்ந்துடலாம் போல. ஆனால் ஆட்சியில் இருக்கிறவங்கள எதிர்த்து பேசிட்டா தான் நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க போல. பாஜகவே தோற்றுரும் போல. இவங்கள கம்பேர் பண்ணுறப்போ, தாவேக்காவை கம்பேர் பண்ணுறப்போ, பாஜக கூட இந்த மாதிரி கோர்ட்லாம் போய் சரண்டராக போகிறவங்கள அப்படியே கோர்ட் வாசலில் போய் நின்று தடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட செயல்களெல்லாம் ஈடுபட்ட மாதிரி நம்ம எங்கேயும் பெருசாக பார்த்ததில்லை. பாஜக இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் தான் பல இடங்களில் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. எதிர்த்து கேட்ட பத்திரிகையாளர்களுடைய நிலைமையெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதுக்காக பாஜக ஒன்றும் அவ்வளோ பாயாசம் கிடையாது, அவங்க ஃபாசிசம் தான். ஆனால் இவங்க வந்து மிஞ்சிடுவாங்க போல இருக்குது. இவங்க கொஞ்சம் இப்படி பாஜக இங்கேனா இவங்க வந்து கொஞ்சம் இங்கிட்டு இருக்காங்க,
இவங்க வந்து போகிற ஸ்பீடை பார்த்தா அப்படியே பாஜகவை அடித்து தூக்கிட்டு மேலே போயிடுவாங்க போல் கைஸ். அந்த லெவலில் போயிட்டுருக்கு இதுதான் க்ளீன் பாலிடிக்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். உங்களுக்கான நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம். எதிர்த்து யாருமே பேசிடக்கூடாது, யாருமே கேள்வி கேட்டக்கூடாது. இவங்களுக்குலாம் என்னென்னா ஒரே ஒரு வீடியோ பிடிச்சி தொங்குறாங்க. அந்த வீடியோவில் அவர் தவறாக கூட பேசலை. ஆனால் இவங்களுக்கு அந்த வீடியோ பிரச்சனை இல்லை காய்ஸ். அந்த வீடியோவை காரணமாக வச்சு அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு, என்னெல்லாம் நியாயமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்றத மூடி மறைக்க பார்க்குறாங்க. இதுதான் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு இவங்க வந்து மேபி இந்த கேஸை போட்டுடலாம். ஆனால் அவர் அதை தாண்டி மீதி என்னெல்லாம் பேசியிருக்காரோ நியாயமான குற்றச்சாட்டுகள், நியாயமான கேள்விகள் நிறைய வச்சுருப்பார். அதையெல்லாம் அப்படியே மூடி மறைக்க பார்க்குறாங்க. கேள்வி கேட்டவனை நாங்கள்லாம் ஒடுக்கிட்டோம் பாரு, கேள்வி கேட்டவன் நிலைமை என்னாச்சு பார்த்தியா, நீ கேள்வி கேட்பியா, மற்றவங்க யாராவது பேசுவீங்களா, யாராவது கேள்வி கேட்டு இந்த மாதிரி வருவீங்களா அப்படின்ட்டு சினிமா ஸ்டைலில் தான் இவங்க வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஒருத்தரை முடக்கினா 10 பேர் கிளம்பி வருவான்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேட்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேர் மேலே தான் வழக்கு பதிவு பண்ணுவீங்க, எத்தனை பேரை தான் நீங்கள் முடக்குவீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.